முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன் மனித வரலாற்றில் மிக கொடூரமான அடக்குமுறையாளர்கள். இஸ்லாமிய சமூகத்திற்கும் சியோனிசவாதிகளுக்கும் இடையிலான அடுத்த கட்ட மோதல் தவிர்க்க முடியாதது. ஹுத்தி அமைப்பின் தலைவர் சையத் மாலிக் அல் ஹவுதி பரபரப்பு அறிவிப்பு. சிரியாவில் வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 8 பேர் பலி. பயங்கரவாத தாக்குதல்களும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பும் தொடரும் நிலையில் சிரியாவின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்துள்ளன. சிரியாவில் ரேடார் அமைப்புகளை நிறுவுவதற்கு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ள துருக்கி. ரேடார்களால் விமானங்கள் கடுமையாக கண்காணிக்கப்படலாம் என்பதால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ள இஸ்ரேல். பாலஸ்தீன் மேற்கு கரை மற்றும் ஜெருசலத்தில் சிந்தனையாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களை தொடர்ந்து கைது செய்யும் இஸ்ரேல். முன்னாள் கைதிகளும் மீண்டும் கைது செய்யப்படுகின்றனர். காசாவில் தொடரும் மனிதாபிமான மற்றும் அரசியல் நெருக்கடிகள். இஸ்ரேலின் செயல்பாடுகளால் நுட்பமான நிலையில் உள்ள சமாதான உடன்படிக்கை. உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அகண்ட இஸ்ரேல் மற்றும் முஸ்லிம் நாடுகளில் செயல்படும் துரோகிகள் குறித்து ஏமனின் அன்சாருல்லா இயக்க தலைவர் அப்துல் மாலிக் ஃபதர் அல்தீன் அல் ஹுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்லாமிய உலகம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஏமனின் அன்சாருல்லா இயக்க தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹுதி லைலத்துல் ரஹாயிப் நிகழ்வை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்த்திய உரையில் இஸ்லாமிய சமூகத்திற்கும் சியோனிச எதிரிகளுக்கும் இடையிலான அடுத்த கட்ட மோதல் தவிர்க்க முடியாதது என்று கூறி முஸ்லிம்கள் முழுமையான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அமெரிக்கா, இஸ்ரேல், பிரிட்டன் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் மனித வரலாற்றில் மிக கொடூரமான அடக்குமுறையாளர்கள் என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் முஸ்லிம் நாடுகளுக்குள் செயல்படும் துரோக இயக்கங்கள் முஸ்லிம்களின் அடையாளத்தை சிதைக்கவும் அவர்களை எதிரிகளுக்கு அடங்க செய்யவும் முயல்கின்றன என்று எச்சரிக்கை விடுத்தார். எதிரிகள் இஸ்லாம் சமூகங்களில் பிளவுகளை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். புனித குரான் மற்றும் மதஸ்தலங்களுக்கு அவமதிப்பு செய்யும் நடவடிக்கைகள் மூலம் இஸ்லாமியர்களின் எதிர்வினையை எதிரிகள் சோதிக்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவை முழுமையாக கட்டுப்படுத்தி அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை முன்னெடுக்க எதிரிகள் முயல்கின்றார்கள் என்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான கொலை, கடத்தல் மற்றும் இடம்பெயர்வு மேற்கு கரை மற்றும் காசாவில் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்றும் அல் ஹுதி கூறினார். உரையின் இறுதியில் வரவிருக்கும் மோதல்கள் உறுதியானவை என்பதால் இஸ்லாமிய உலகம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிரியாவில் தொடர்ச்சியாக ஏற்படும் பாதுகாப்பு நெருக்கடிகள் மற்றும் வெளிநாட்டு தலையீடுகள் நாட்டின் நிலைத்தன்மையை கடுமையாக பாதித்து வருகின்றன. ஹோம்ஸ் நகரில் நடந்த பள்ளிவாசல் குண்டுவெடிப்பு மற்றும் தெற்கு சிரியாவில் நடந்ததாக கூறப்படும் இஸ்ரேலிய ஊடுருவல் ஆகிய 2 சம்பவங்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளன. சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் உள்ள இமாம் அலி இப்னு அபுதாலிப் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்ததுடன் 18 பேர் காயமடைந்தனர். பள்ளிவாசலில் முன்கூட்டியே வைக்கப்பட்ட வெடிகுண்டுகளே இந்த வெடிப்பிற்கு காரணம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. சிரியாவின் உள்துறை அமைச்சகம் இதை தீவிரவாத தாக்குதல் என்று குறிப்பிட்டு குற்றவாளிகளை பிடிக்க விசாரணையை தொடங்கியிருப்பதாக அறிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்து நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்க மேற்கொள்ளப்பட்ட கோழைத்தனமான செயல் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் தெற்கு சிரியாவின் தரா மாகாணத்தில் இஸ்ரேலிய படைகள் புதிய ஊடுருவலை மேற்கொண்டு மாரியா அப்தீன் கிராமங்களுக்கு இடையில் தற்காலிக சோதனை சாவடியை அமைத்ததாக சிரிய அரசு கூறுகின்றது. இதனால் பொதுமக்களின் நடமாட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் சிரியாவின் இறையாண்மையை மீறும் செயல்களாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானதாகவும் டமாஸ்கஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. தொடரும் இத்தகைய தாக்குதல்கள் மற்றும் ஊடுருவல்கள் சிரியாவில் நிலவும் அசாதாரண நிலையை மேலும் தீவிரப்படுத்துகின்றன. IS பயங்கரவாத அமைப்பின் தாக்குதல்கள் சிரியாவில் சமீப நாட்களாக அதிகரித்துள்ளன. இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. இதனால் சிரியாவின் நிலைத்தன்மை பாதிப்பை சந்தித்து வருகின்றது. சிரியாவில் துருக்கியின் இராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேல் துருக்கி உறவுகளில் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக சிரியாவின் வான்வழி கட்டுப்பாட்டை பாதிக்கும் வகையிலான துருக்கியின் புதிய நடவடிக்கைகள் இஸ்ரேலுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. சிரியாவில் துருக்கி ரேடார் அமைப்புகளை நிறுவ முயற்சி செய்கின்றது என்ற தகவல்கள் இஸ்ரேல் மற்றும் துருக்கி இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன.
மேற்கத்திய உளவு தகவல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டிய i24 நியூஸ் செய்தியின்படி சமீப வாரங்களில் சிரியா எல்லைக்குள் ரேடார் அமைப்புகளை துருக்கி நிறுவ முயன்று வருகின்றது. இந்த ரேடார்கள் செயல்படுத்தப்பட்டால் சிரியாவின் வான்வெளியில் இஸ்ரேல் விமானப்படையின் நடமாட்டம் கடுமையாக கண்காணிக்கப்படலாம். இதன் மூலம் சிரியா வழியாக ஈராக் மற்றும் ஈரான் போன்ற பகுதிகளில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் இராணுவ நடவடிக்கைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. வெளிநாட்டு ஊடக தகவலின்படி இஸ்ரேல் விமானங்கள் சிரியாவின் வான்வெளியை கடந்து செல்லும் போதே அவற்றை துருக்கி கண்காணிக்க முடியும். மேலும் சிரியாவில் துருக்கி ஒரு இராணுவ விமான தளத்தை அமைத்தால் அது இஸ்ரேலின் இராணுவ செயல்பாட்டிற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு வட்டாரம் எச்சரித்துள்ளது. கடந்த ஓராண்டாக சிரியாவில் தனது கட்டுப்பாட்டை அதிகப்படுத்த இஸ்ரேல் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. துருக்கியின் இந்த நடவடிக்கைகள் இஸ்ரேலின் செயல்பாடுகளை கடுமையாக முடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலிய படைகளின் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள் மற்றும் முன்னாள் கைதிகள் இந்த நடவடிக்கைகளின் இலக்காக மாறி வருகின்றனர். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமிற்கு வடக்கேயுள்ள ரஃபாத் நகரில் எழுத்தாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர் சாரி ஓராபியின் வீட்டை இஸ்ரேலிய படைகள் சோதனை செய்து அவரை கைது செய்திருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. இதே நாளில் மேற்கு கரை மற்றும் ஜெருசலேம் பகுதிகளின் பல இடங்களில் பரவலான கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல இளைஞர்கள் மற்றும் முன்னாள் கைதிகளின் வீடுகள் முற்றுகையிடப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் சில இடங்களில் வீடுகள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சாரி ஓராபி அரசியல் மற்றும் இஸ்லாமிய சிந்தனை தொடர்பான ஆய்வுகளில் சிறப்பு பெற்றவர். அவரது கட்டுரைகள் பல செய்தித்தாள்கள், இதழ்கள், இணையதளங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் பயன்பாடு, அறிவுசார் மற்றும் அரசியல் விவகாரங்களில் கருத்துரையாளராக பல தொலைக்காட்சி சேனல்களில் அவர் அடிக்கடி பங்கேற்று வருகின்றார். இதேபோல கல்கிலியா நகரில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ரமல்லாவிற்கு வடக்கேயுள்ள ஆரோரா நகரில் ஒரு தந்தையும் அவரின் மகனும் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் முன்னாள் கைதி ஒருவரும் கைது செய்யப்பட்டார். பாலஸ்தீன கைதிகள் ஊடக அலுவலகம் இந்த கைது நடவடிக்கைகள் எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள், முன்னாள் கைதிகள் மற்றும் இளைஞர்கள் என்று சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் இலக்காக கொண்டவை என்று கூறி இது பாலஸ்தீன சமூகத்தில் விழிப்புணர்வையும் சமூக தாக்கத்தையும் அடக்கும் முயற்சி என்று குற்றம் சாட்டியுள்ளது. காசா பகுதியில் சமாதான ஒப்பந்தம் அமலில் இருக்கும் போதும் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் அரசியல் இராணுவ பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. ஐநா அமைப்புகளின் எச்சரிக்கைகள் மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான குற்றச்சாட்டுகள் தற்போதைய நிலை மிகவும் மோசமாக இருப்பதை காட்டுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் தகவலின்படி காசா பகுதியில் வாழும் மக்களில் சுமார் 90% பேர் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 2 மாதங்களுக்கு முன் சமாதான ஒப்பந்தம் அமலுக்கு வந்த போதும் இடம்பெயர்வு, நிவாரணப் பொருட்களை பெறுவதில் கட்டுப்பாடுகள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக மனிதாபிமான நிலை மேலும் மோசமடைந்திருக்கின்றது. காசாவில் செயல்படும் பாலஸ்தீன தொண்டு நிறுவனங்களின் வலையமைப்பின் தலைவர் அம்ஜத் அல்-ஷாவா இஸ்ரேலிய கட்டுப்பாடுகள் காரணமாகவே மக்கள் நகர்வு, உணவு, தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். காசாவின் வெறும் 41% பகுதியில் மட்டுமே ஆயிரக்கணக்கான மக்கள் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை இழந்திருக்கின்றனர். இதற்கிடையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் காசா சமாதான ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறியதாக குற்றம் சாட்டியுள்ளது. ரஃபா பகுதியில் இஸ்ரேல் ராணுவ வாகனத்தை குறிவைத்து நடந்த குண்டுவெடிப்பில் ஒரு அதிகாரி காயமடைந்ததை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இஸ்ரேலின் இந்த குற்றச்சாட்டை ஹமாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச திட்டத்தின் அடிப்படையில் ஹமாஸை பொறுப்பேற்க செய்வதில் இஸ்ரேல் உறுதியாக இருப்பதாகவும் மீண்டும் தாக்குதல் நடந்தால் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் நெத்தன்யாகு அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் காசாவின் சமாதான உடன்படிக்கையை இஸ்ரேல் தினமும் மீறி வருகின்றது. இது தொடர்பான விரிவான ஆதாரங்களை ஹமாஸ் சமர்ப்பித்துள்ளது. இந்த சூழ்நிலை காசாவில் உள்ள இடைநிறுத்தம் மிகவும் நுட்பமான நிலையில் இருப்பதை வெளிப்படுத்துகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன் மனித வரலாற்றில் மிக கொடூரமான அடக்குமுறையாளர்கள். இஸ்லாமிய சமூகத்திற்கும் சியோனிசவாதிகளுக்கும் இடையிலான அடுத்த கட்ட மோதல் தவிர்க்க முடியாதது. ஹுதி அமைப்பின் தலைவர் சையீத் மாலிக் அல் ஹவுதி பரபரப்பு அறிவிப்பு. சிரியாவில் வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 8 பேர் பலி. பயங்கரவாத தாக்குதல்களும்
இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பும் தொடரும் நிலையில் சிரியாவின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்துள்ளன. சிரியாவில் ரேடார் அமைப்புகளை நிறுவுவதற்கு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ள துருக்கி. ரேடார்களால் விமானங்கள் கடுமையாக கண்காணிக்கப்படலாம் என்பதால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ள இஸ்ரேல். பாலஸ்தீன் மேற்கு கரை மற்றும் ஜெருசலத்தில் சிந்தனையாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களை தொடர்ந்து கைது செய்யும் இஸ்ரேல். முன்னாள் கைதிகளும் மீண்டும் கைது செய்யப்படுகின்றனர். காசாவில் தொடரும் மனிதாபிமான மற்றும் அரசியல் நெருக்கடிகள். இஸ்ரேலின் செயல்பாடுகளால் நுட்பமான நிலையில் உள்ள சமாதான உடன்படிக்கை.